அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியாரால் அன்னமரியால் இறை திருமகனை கருத்தாங்கி இருக்கிறார் என்பதை உணர்ந்தவுடனே புனிதர் சூசையப்பனுடைய மனதிலே எண்ணற்ற கற்பனைகள், கனவுகள் மலர்ந்து கொண்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் மிகச் சிறப்பாக சொல்லும் வகையிலே இன்று அந்த திருமகனை காண பேறு பெற்றால் அது எப்படி இருக்கும் என்பதை புனிதர் வளனார் கூறுகின்றார். நாம் அதை மகிழ்ச்சியோடு பார்த்து தியானிப்போமாக. வேதமே வேடமாய் வேந்த மாதவரெல்லாம் ஏதமே தீர்க்குவான் ஈங்கு நாடிய பிரான் பாதமே பாவி நான் பார்க்கவும் தலையின் என் கேதமே தீர மேல் சூடவும் கேள்வுமோ என்று ஆச்சரியத்தோடு அவர் பாடி புகழ்கின்றார். வேதமே தமக்கு வடிவாய் அமைந்து கொண்ட தவத்தோரெல்லாம் பாவங்களையெல்லாம் போக்குமாறு இவ்வுலகிலே தோன்றி வரவேண்டும் என்று எதிர்பார்த்திருந்த ஆண்டவன் திருவடியை பாவியாகிய நான் பார்க்கவும் என் துன்பமெல்லாம் தீருமாறு தலையின் மேல் அணிந்து கொள்ளவும் தகுவேனோ என்று அவர் பெரும் மகிழ்ச்சியோடு உணர்ச்சி மிகுந்தவராக பேசுவதை பார்க்கிறோம். அதாவது இறைவாக்கை அணிந்த தவத்தில் சிறந்தோர் இறைமகன் பாவங்களை போக்க பிறக்குமாறு காத்திருந்தார்கள். அத்தகைய சிறப்பு மிகுந்த ஆண்டவனின் திருவடியை நான் கண்ணால் பார்க்க முடியுமா? அவனது திருவடியை என் தலையிலே அணிந்து கொள்ள முடியுமா? அதனால் என் துன்பமெல்லாம் அகலுமா? இதற்கெல்லாம் எனக்கு தகுதியுள்ளதா என்று மகிழ்ச்சி கொள்கின்றார் புனிதர் வளனார். அவருடைய தாழ்ச்சி எத்துணை சிறப்பாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இறைமகன் பிறக்கின்றார் என்பவுடனே அவருடைய மனதில் பொங்கி எழும் இந்த கனவுகள் எல்லாம் நம்முடைய கனவுகளாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அந்த திருமகனை பார்க்க வேண்டும், அவருடைய திருவடியில் தலை சாய்த்து தோழ வேண்டும், அவரே நம் துன்பமெல்லாம் போக்குபவர் என்ற நம்பிக்கை நம்மிலே வளர்ந்தால் அது எத்தனையோ சிறப்பாக இருக்கும் அல்லவா? அதைத்தான் புனிதர் வளனாரிடமிருந்து இன்று நாம் கற்கிறோம். கற்றுக்கொள்வோம். வாழ்க.